பிடிச்சா வேலை செய்யலான்னு இருந்துட்டேன் பொண்ணா. ஐயோ, அப்ப 3-4 மாதமா தங்கம் எங்க போடவே இல்லையே. இல்ல பொண்ணா, என்னால ஒன்று செய்யலாம் இருக்கு. மணி 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 காசமில்லதே
காசநோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகின்ற நோய். இது பொதுவாக நோயாளிகள் இருமும் பொழுது காற்றிலே பரவுகின்றது. இந்நோயின் அறிகுறி தொடர்ச்சியான இருமல் 3 கிழமைக்கு மேல் காணப்படும். மாலை நேர காய்ச்சல் காணப்படும். சளியுடன் இரத்தம் வெளிவரும். மற்றது உடல் நிறை குறையும். உணவில் விருப்பமில்லாது. இத்தகைய அறிகுறியுடையவர்கள் அறிந்த வைத்தியசாலையில் சென்று சளி பரிசோதனை செய்தல் நல்லது. அல்லது மாறுட சிகிச்சை நிலையத்திற்கு சென்று சளி பரிசோதனை செய்தல் வேண்டும். காசநோய் முற்றாக குணப்படுத்தக்கூடிய நோய். 6 மாதங்களுக்கு மருந்துகளை ஒழுங்காக இருப்பதனால் இதனை பூர்ணமாக குணப்படுத்தலாம். இந்நோய் பரம்பரை நோய் அல்ல. ஆனால் குடும்பங்களில் காணப்படலாம். ஏனெனில் ஒருவரிலிருந்து மற்றவருக்கு தோற்றுவதால். எனவே ஒருவருக்கு காசநோய் காணப்படும் பொழுது குடும்பத்தில் உள்ள அனைத்து அங்கத்தவர்களும் பரிசோதிக்கப்பட வேண்டும் வைத்தியசாலையில். அடுத்தது, இந்த காசநோய் கிருமிகள் 5 மைக்ரோனை விட சிறிய துளிகளாக பரவுகின்றது. நன்கு காற்றோட்டம் உள்ள சூழலில் இவை அரிதாக்கப்படும். ஒரு அறையில் காற்றோட்டமானது ஒரு மனிதர்களுக்கு 13 தடவைக்கு மேலாக அகற்றப்படும் பொழுது இந்த நோய் கிருமிகள் வந்து இல்லாது போகும். அடுத்தது, சூரிய ஒளியில் காசநோய் கிருமிகள் அழிவடைந்துவிடும். ஆகவே காற்றோட்டமான சூரிய இடங்களில் இருக்கிறதால இந்த நோய் கிருமிகளில் இருந்து தொற்றிலிருந்து பாதுகாக்கலாம். அடுத்து, இலங்கையில் 1,00,000 பேரில் 60 பேருக்கு காசநோய் காணப்படும். இதில் 30 பேருக்கு சளியின் கிருமி உள்ள காசநோய் காணப்படும். எனவே 10,000 பேரில் 3 பேருக்கு சளியில கிருமி உள்ள காசநோய் காணப்படும். 3,000 பேரில் ஒருவருக்கு காணப்படும். எனவே அதிகம் மக்களுடன் பழகுவதில் காசநோய் தொற்றுவதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக கடைகளில் வேலை செய்பவர்கள் இப்படியான நோயாளர்கள் காணப்படும் பொழுது சளி பரிசோதனை செய்தல் வேண்டும். இதனை பூர்ணமாக குணப்படுத்தும். அடுத்து, இந்த மருந்துகள் ஒழுங்காக இருக்கிறவர்களுக்கு நோய் குணமடையாது. அடுத்தது, மருந்துக்கு எதிர்ப்புத்தன்மையுடைய காசநோய் உருவாகலாம். எனவே இதை பற்றிய விழிப்புணர்வு எடுத்து காசநோயாளிகளை இனம் காணுவதற்கு நீங்கள் உதவலாம். அதே போல் காசநோயாளிகள் இனம் காணப்படும் பொழுது அவர்கள் பூர்ணமாக மருந்து எடுப்பதற்கு உதவலாம். இதனை நீங்கள் உங்கள் அயலினர்களுக்கு, உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு கூறுவதால் காசநோய் கட்டுப்பாட்டில் நீங்கள் உதவலாம். உலக காசநோய் தினம் வந்து பங்குனி மாதம் 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ரோபர்ட் காச் என்ற விஞ்ஞானி நோய் கிருமியை கண்டறிந்த நாளாம் நாள். அந்நாளில் நாங்கள் காசநோய்க்கு எதிரான விழிப்புணர்வை சமூக மட்டத்தில் பாரிய அளவில் மேற்கொள்வோம். அன்று காசநோய் தொடர்பான சமூக வடுவையும் நாங்கள் குறைக்கின்றோம். நன்றி.